மணச்சநல்லூர் தொகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண் வந்து பாதிக்கப்பட்டு செய்து கொண்டாங்க. 10,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும், ஏன் எனக்கெல்லாம் கொடுக்கலையா அப்படி அந்த பெண் கேட்கிறாள். கேட்டதற்கு தான் விடியை பிடித்து இழுத்து அடித்து, நீ வேறு கட்சிக்காரி, உனக்கு எதற்கு நாங்கள் கூப்பன் கொடுக்கிறோம், அடித்த அவமானத்தில் தான் கொலை செய்து கொண்டார். அடிச்சு அவமானப்படுத்தி இருக்காங்க. அதனால அவள் பிறந்து வளர்ந்து திருமணம் முடித்த பகுதி லால்குடி தொகுதி. ஆனால் இன்னும் இந்த நேரத்தில் வருத்தத்தோடு சொல்கிறேன், அவள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர். ஒரு அரசியல் கட்சி கொடுக்கின்ற லஞ்சத்திற்கு அந்த வீட்டிலே உள்ள குடும்ப அட்டைதாருடைய அட்டை எண் எப்படி ஒரு வேட்பாளருக்கு போகிறது? தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு பணம் தரமாட்டோம் அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருக்கீங்கிறது தெரியுது. ஆனா உங்களுடைய மைத்துனர் இல்லத்துல இருந்து வந்து பணத்தை வந்து கைப்பற்றுறதா ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. திருச்சி கிழக்குல தான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்துட்டு களம் இறங்கியிருக்கிறாருங்கிறது பார்க்க முடியுது. வர வேண்டும், விஜயை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். வாய்ப்பு எப்படி இருக்கு திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும்? உறுதி செய்யப்பட்ட வெற்றியை போய் என்ன கேள்வி கேட்கிறீர்கள்? என்றைக்கு அவர் நாமினேஷன் போட்டாரோ அன்றைக்கே ஜெயிச்சிட்டார். புதுக்கோட்டையில் கூட மேடம் ஜெயலலிதா அவர்கள் என்னை கொண்டு போய் ஆலங்குடியில் நிற்க வைத்தார்கள். இப்போ ஆலங்குடி போய் லால்குடிக்கு வந்திருக்கிறேன். எனவே இதற்கு புதிதாக ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். திரு ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் எல்லாமே வந்துட்டு திமுக பக்கம் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. ஆதிசக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தக்கூடிய அந்த தீய சக்தி என்று எம்ஜிஆர் அடையாளம் காட்டி விட்டு சென்றார். நீங்க அவங்க கூட வேணா கூட்டணி வச்சிருந்தீங்களே? யாருமா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட. தி ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய லால்குடி சட்டமன்ற தொகுதி டிவிகே வேட்பாளரும் மற்றும் முன்னாள் அமைச்சருமான குப்பா கிருஷ்ணன் அவர்கள் தான் நினைச்சிருக்கிறாங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். ஸோ கடுமையான சுற்றுப்பயணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து லால்குடி தொகுதியில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. தாவேக்கால யாராக இருப்பாங்க வேட்பாளர் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த தருணத்தில் நீங்கள் தான் இங்கே கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்கிறது வந்துட்டு இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. லால்குடி இப்போ ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது, பல்வேறு வருகையினால், பல்வேறு அரசியல் தலைவர்களோட வருகையினால். ஆனால் லால்குடி என்றைக்குமே வந்து ஒரு திமுகவின் கோட்டையாக தான் இருக்குது. அதை எப்படி வந்து நீங்கள் வந்து தகர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே எல்லாருடைய பேசுபொருளாக இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? இது திமுக என்ற தொகுதி என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து அதிமுக இந்த தொகுதிகளிலே வேட்பாளரை போடுவதே கிடையாது. வேட்பாளர் 1977 அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த காலத்தில் சண்முகம் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள். அவர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திமுக வந்து 88, 89 வெற்றி பெற்றது. இப்படி மாறி மாறி வர்றப்போ இந்த தொகுதி வந்து முழுமையான ஒரு அதிமுக தொகுதியாக இருந்தது. ஆனால் அந்த தொகுதியிலே அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களை நிறுத்துவது கிடையாது. வெளியே இருந்து போடுவார்கள். எனவே ஒரு மாய பிம்பம், இது திமுகவின் கோட்டை தொகுதி என்றெல்லாம் பேசப்பட்டது. திரு பாலன் அவர்களுக்கு பிறகு இங்கே யாருமே வெற்றி பெறலை அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அதிமுகவில் பாலன் அவர்கள் நின்னார். அதற்கு பிறகு வந்து சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் திமுக எதிர்க்கட்சியாக வராத தருணத்தில் கூட இங்கே வந்து அவர் தான் ஜெயிச்சாருங்கிறத பார்க்க முடியுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேச்சுக்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நானும் ஸ்ட்ராங் மேன். ஓகே, என்ன வியூகம் வச்சுருக்கீங்க? மக்களை சந்திக்கிறேன். என்னை பற்றி மக்களுக்கு நன்கு தெரியும். என்னை தெரியாதவர் இருப்பதற்கு மிக மிக குறைவு. வேணால் ஒரு யூத்துக்கு வேண்டாம் தெரியாமல் இருக்கலாம், இளைஞர்களுக்கு. என்னை எல்லோருக்குமே, பெரியவர்களுக்கு, வாக்காளர்களுக்கு எல்லாமே தெரியும். நான் இந்த தொகுதியில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே வந்து ஒரு மாய பிம்பம். 4 முறை சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக ஒரு முறை தான் நின்றது, சீட்டை கொடுக்க மாட்டார்கள். இன்றைக்கு தாவேக்கா புதிய எழுச்சியோடு இந்த தொகுதியிலே களங்கண்டு வருகிறது. இங்கே வந்து இப்போ பணம் விளையாடும் தொகுதி அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இங்கே வந்து நிறைய பணப்புழக்கம் இருக்குது. வேட்பாளர்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு.
அது யார் நிற்கிறாங்க எதிர்த்து அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அறிவாளிகள். ஏன்னா திராவிடக் கழகங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தந்தை பெரியாருடைய திராவிடக் கழகத்திலே ஈடுபாடு கொண்ட மக்கள் இவர்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகமாக வந்தார்கள். இது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், பணம் படைத்தவர் மட்டும்தான் நிற்க வேண்டும் என்ற மாயையை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படின்னா சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் பெரிய கோடீஸ்வரர் இல்லை, அவர் 4 முறை ஜெயிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதிமுகவுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டு ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த தொகுதியிலே நிச்சயமாக புதிய ஒரு வரலாற்றை நாங்கள் எழுதுவோம். உங்களுக்கு திருச்சி புதுசு இல்லை. ஐ மீன் நீங்கள் இங்கே தான் ஸ்ரீரங்கத்தில் ஏற்கனவே நின்றுருக்கீங்க. லால்குடி எவ்வளோ புதுசாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? இது எனக்கு புதிதல்ல, இது தாய் வீடு மாதிரி. இந்த தொகுதி எனக்கு தாய் வீடு மாதிரி. இந்த தொகுதியில் உள்ள எல்லா நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஆனால் என்ன எனக்குள்ள ஒரு தாக்கம் இருந்ததுன்னா, நான் திருச்சியில் எந்த தொகுதி கொடுத்தாலும் இருப்பதற்கு தயார். புதுக்கோட்டையில் கூட மேடம் ஜெயலலிதா அவர்கள் என்னை கொண்டு போய் ஆலங்குடியில் நிற்க வைத்தார்கள். ஆலங்குடியில் நின்று வெற்றி பெற்று வந்து அந்த மக்களுக்கு நான் சேவை செய்திருக்கிறேன். இப்போ ஆலங்குடி போய் லால்குடிக்கு வந்திருக்கிறேன். எனவே இதுக்கு புதிதாக ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. நல்ல மக்கள், பண்பாளர்கள். எப்படி இருக்கு வரவேற்பு சார் தொகுதியை பொறுத்த வரைக்கும்? இன்னும் சொல்ல போனால் மாப்பிள்ளை வரவேற்பு என்று சொல்லுவார்கள். இந்த ஊருக்கு நீங்கள் மாப்பிள்ளை வர? ஆமாம், என் மனைவி பிறந்தது இந்த ஊர். என்னுடைய உறவுகள் எல்லாம் இங்கே தான் நிறைய இருக்கிறார்கள். எனவே எனக்கு மருமகனாக என்னை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வரவேற்பு கொடுக்கிறார்கள். நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் அப்படிங்கிறது. நல்ல வரவேற்பு இருக்குது. உங்களுக்கு இப்போ கலைஞர் அவர்களும் சரி, இல்லை ஜெயலலிதா அவர்களும் சரி, 2 தலைவர்களையும் நல்ல பரிச்சயமான தலைவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும். 2 தலைவர்களுடைய அபிப்பிராயத்தை பெற்ற ஒருவர் அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்ததாக புதுசாக இளைய தலைமுறையை நோக்கி வர ஒரு தலைவர் திரு விஜய் அவர்கள். இவர்கிட்ட இப்போ நீங்கள் இருக்கீங்கிறப்ப என்ன வித்தியாசம் இருக்குது, இல்லை என்ன ஒற்றுமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இதில் வேறுபாடே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னை அவர்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு மாறுபட்ட கிடையாது. எந்த தொகுதி எப்படிக்கோ தெரியாது. இந்த தொகுதியிலே தமாகவுடைய அனைத்து இளைஞர்களும் என்னை அண்ணனாக ஏற்றுக்கொண்டு பின்தொடர்கிறார்கள். இல்லை, இந்த 3 தலைவர்கள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய அபிப்பிராயம் பெற்ற ஒரு மனிதர் நீங்கள். அவங்க 2 பேத்துக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நாங்கள் பல விஷயங்களில் பல செய்திகளில் பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் திரு விஜய் அவர்களோட கூட நீங்கள் சேர்ந்து பயணப்பட்டு இருக்கீங்க. என்ன ஒற்றுமையை பார்க்குறீங்க இந்த தலைவர்களுக்குள்ளார, இல்லை என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? எனக்குன்னு ஒரு கொள்கை உண்டு. எனக்குன்னு திராவிட பாரம்பரியத்தில் இருந்து நாங்கள் வந்தவர்கள். அப்படி வருகின்ற பொழுது அதிமுகவிலே நான் ஜெயலலிதாவிடத்திலே பயணித்த போதும் சரி, அதற்கு முன்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அவரோடு பயணித்த காலத்திலும் சரி, அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக விமர்சனம் செய்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு முறை ஆர்எஸ்எஸ் பேரணி திருச்சியில் நடைபெற்றுள்ளது. அதுக்கு அடுத்த நாள் கடுமையான அறிக்கையை வெளியிட்டார்கள் எம்ஜிஆர் அவர்கள். நான் ஆளக்கூடிய என்னுடைய மாநிலத்தில் நீங்கள் அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அனுமதியை நான் அனைத்து ரத்து செய்து விடுவேன் என்று அவர் சொன்னார்கள். அதுபோல் ஜெயலலிதா அவர்கள் பகிரங்கமாக சொன்னார்கள், நான் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டேன், வருங்காலத்தில் இது போன்ற தவறை நான் செய்ய மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியோடைய கூட்டணி வைத்ததை இனி நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் தவறை என்று உரக்க கூறியவர் அவர்கள். அவர்கள் வெளிவந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மூச்சு விட வேண்டும் என்றாலும் டெல்லியை கேட்டு தான் மூச்சு விட வேண்டிய நிலைக்கு அதிமுக இருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், நான் கல்லூரி பருவத்தில் இருந்து அதிமுகவுக்கு வந்தவன், எம்ஜிஆர் பற்று கொண்டவன், அவருடைய படங்களை வரிசையாக பார்த்து வந்தவன், அவருக்கு பின்னாலே சென்றவன். ஏன் இன்னும் சொல்ல போனால், அவருடைய மறைவுக்கு பின்னால், எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்று இந்த திருச்சி மாவட்டத்திலே முதல் கையெழுத்து போட்டு கொடுத்தவன் நான் தான். அப்படியெல்லாம் பயணித்து வந்தோம். ஆனால் அண்மையிலே அதிமுகவை அழிவை நோக்கி கொண்டு சொல்கிறார் பழனிசாமி. எனவே தான் எனக்கு அது பிடிக்கவில்லை. அப்படி வருகின்ற பொழுது நான் போற்றி தலைவராக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியார் அவர்கள், காமராஜ் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் கட்சியினுடைய வழிகாட்டி தலைவர்களாக விஜய் ஏற்றிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இவரால் தான் பழைய
தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அதனால தான் உங்களை நீங்கள் இங்கே இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? சொல்லலாமே, நினைக்கிறது சொல்லலாமே, ம். ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் திரு ஓபிஎஸோட ஆதரவாளராக நீங்கள் இருந்தீங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை மன்னிக்கணும். ஓபிஎஸ்க்கு நான் ஆதரவாளராக எப்பொழுதுமே இருந்ததில்லை. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அரசியலை நடத்துவதற்கு ஒரு தளம் தேவை. நான் தான் முதலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை எழுதி வைத்து சென்ற உயிலை பத்திரிகை மூலமாக வெளியிட்டு அந்த பணத்தை கொண்டு தான் நீ இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் அவருடைய சொத்திலே இருந்து ஒரு பங்கு உனக்கு வருகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டத்திட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று நான் சொன்னேன். இதே கருத்தை ஓபிஎஸ் சொன்னார்கள். கருத்து ரெண்டு ஒற்றுப்படுவதை அவர் அதே கருத்தை சொல்லுவார், நானும் அதே கருத்தை சொல்லுவேன். ஏன்னா ஓபிஎஸ் அண்ணன் வந்து என்னுடைய தலைமுறைக்கு கீழ் தலைமுறை. அவர் 2001 வருகிறார், நான் 72 வந்தவர் இயக்கத்தில். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பயணத்தில் இருந்தீங்க. ஆனால் அவர் வந்து தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு வைத்தியலிங்கம் அவர்கள் எல்லாமே வந்துட்டு திமுக பக்கம் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் உண்மையாக எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை அடையாளப்படுத்திய ஒரு சொல் இன்றைக்கு எங்களுடைய தாவேக இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள் ரோட்டில் சொல்லி கொண்டு போகிற ஆதிசக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தக்கூடிய அந்த தீய சக்தி என்று எம்ஜிஆர் அடையாளம் காட்டிவிட்டு சென்றார். நீங்கள் அவங்க கூட ஆனால் கூட்டணி வச்சுருந்தீங்களே? யாரம்மா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட. கூட்டணி என்பது வேறு, கொள்கையில் இணைவது என்பது வேறு. அடுத்த கட்டமாக வந்து இங்கே பணப்பட்டுவாடா நடைபெறுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பெரும்பாலும் திராவிட கட்சிகளில் வந்து பணப்பட்டுவாடா பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு பணம் தரமாட்டோம் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்கீங்கிறது தெரியுது. ஆனால் உங்களுடைய மைத்துனர் இல்லத்திலிருந்து வந்து பணத்தை வந்து கைப்பற்றுனதா ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. அதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? யார் வீட்டிலமா? உங்களோட மைத்துனர் வீட்டில். மன்னிக்கணும், இந்த தொகுதி முழுக்க என் சொந்தக்காரர் இருக்காங்க. அவர் மைத்துனர் தான், உறவினர் தான். ஆனால் அவர் வீட்டில் பணம் எடுக்கக்கூடிய வருமான வரித்துறை அந்த வீட்டுக்கு சர்ச் வாரண்ட் கொடுத்தாங்களா? அல்லது அவர் தொழில் பண்ணுறாரா? அவர் ஒரு விவசாயி. அவர் தன்னுடைய வீட்டிலே உள்ளவருடைய குடும்பத்தினுடைய நலனை காக்குவதற்கும் மருத்துவ செலவுக்காக வைத்திருந்தாராம். நான் போய் விசாரித்தேன். 2 இஷ்யூ நான் அதை வெளியே சொல்லக்கூடிய அப்படி ஒரு நோய் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருக்கிறது. அதை செலவிட்டு மருத்துவம் செய்வதற்காக சிறுகை சேமித்து வைத்த பணம், அந்த பணத்தை யாரோ சொல்லி இருக்கிறாரோ எடுத்து போயிருக்கிறார். திருப்பி ஒப்படைக்கப்பட்டதா? எப்படி தேர்தல் விதிமுறை இருக்கின்ற பொழுது எப்படி தேர்தல் முடிந்தவுடன் அவர் மனு செய்வார்கள். அவர் ஆடிட்டர் போவார், திரும்ப பெறுவார். அதிலே எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. சட்டம் அவருக்கு வழிகாட்டும், எனக்கு வழிகாட்டும், உங்களுக்கு வழிகாட்டும். லால்குடியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இங்கே வந்து கடந்த பல்வேறு வருடங்களாக வந்து திமுக தான் இங்கே வந்துட்டு இருக்காங்கங்கிறத பார்க்க முடியுது. என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்க உள்ளே வந்ததுக்கப்புறம்? இந்த லால்குடியில் ஒரு தலையாய பிரச்சனை இருக்கிறது. அதாவது நான் வந்து 5 ஆண்டு கால வேளாண் துறை அமைச்சராக இருந்த காரணத்தினாலே நான் சொல்லுகிறேன், இது கொள்ளிடத்தினுடைய படுகை. லால்குடி ஓரங்களிலே இருக்கக்கூடிய மண், வண்டல் மண், படுகை மண், இதில் எந்த பயிர் வைத்தாலும் நன்கு விளையும். பக்கத்திலே இருக்கக்கூடிய புள்ளம்பாடியிலே அல்கலைல் சாயல் என்று சொல்லக்கூடிய கலர் உவர் மண் இருக்கு. இந்த 2லேயும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருப்பதை நான் பார்த்தேன். அதாவது 18 அடியிலே இருந்து 32 அடிக்குள்ளே தண்ணீர் வந்துவிடும். எங்கன்னா நீங்கள் போர் போட்டாலும் தண்ணி வந்துடும். அந்த நிலத்தடி நீரை கொண்டு தான் அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மழை பெய்து விட்டாலோ இந்த தண்ணீர் போகின்ற பொழுது அந்த தண்ணீரை உள்வாங்கக்கூடிய சக்தி இந்த மண்ணுக்கு மிக குறைவு. ஏன்னா வாட்டர் என்பது சீ லெவலாக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் லெவலாக இருந்தாலும் சரி, அப்போது சீ லெவலாக இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் தான் நிற்கும். அப்படி நிற்கிறப்போ இவங்கள் பயன்படுத்திய அந்த கழிவு நீரும் அதே நிலையிலே நிற்கிறது. காவிரியிலே தண்ணீர் ஜூன் மாதம் 12 திறந்து விட்டால் அந்த தண்ணீரும் அதே நிலையில் இருக்கிறது. ஆக கழிவு நீரும்
காவிரி நீரும் 2.5 கடந்து இந்த மக்களுக்கு நல்ல குடிநீரை வழங்கவே இல்லை. இது என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கொள்ளிடத்திலே இருந்து ஆழ்குழாய் கிணறு வைத்து தண்ணீர் எடுத்து கொண்டு போய் திருவையாறு, நாகப்பட்டினம், இன்னும் சொல்லப்போனால் ராமேஸ்வரம் வரை கூட தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. கொள்ளிடக்கரையில் இருக்கின்ற பொழுது 15 அடியுடைய ஆழத்திலிருந்து 31 அடிக்குள்ளே நல்ல தண்ணீர் கிடைக்கும் இங்கே. ஆனால் இங்கே கிடைக்கும் புள்ளம்பாடி பக்கத்தில் இருக்கிற ஒன்றியத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழ்கடலை போட வேண்டியிருக்கும். தண்ணீரை எடுக்க எடுக்க அங்கே இருக்கக்கூடிய குளோரின் வாட்டர் வெளியேறும். உங்களுக்கு ஒரு உண்மையை உங்கள் மூலமாக சொல்லுகிறேன். கடந்த மே மாதம் கல்லணைக்கு கிழக்கு 8வது கிலோமீட்டர் வரை கடலில் உள்புகுந்து வந்து விட்டது. அந்த கடலில் உள் வாங்கியதை வெளியேற்றுவதற்கு காவேரியிலே தண்ணீர் திறந்து இந்த நல்ல நீர் மேலாவிய பறந்து 2 அடி 3 அடி உயரத்துக்கு உயர்ந்து அதை புஷ் பண்ணி அமுத்தினா தான் அந்த சீ வாட்டர் பேக்கப் ஆகும். இதுக்காகத்தான் தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் எல்லாம் காவேரி நீர் கடலிலே கலக்காமல் தடுப்பு வைத்திருப்பார்கள். தண்ணீரை வெள்ளம் போல தேக்கி வைத்திருப்பார்கள். அதெல்லாம் மழை நீரை சேமிக்கக்கூடிய ஒரு பழைய தொழில்நுட்பங்கள். அதனால தான் நெல்லை தவிர வேறு யாருமே சாவடி பண்ணதில்லை. அதே நிலை தான் இங்கே. இப்போ இந்த மண்ணினுடைய தரம் தண்ணீரை உள்வாங்கவில்லை, மேலே பரவி கிடக்கிறது. சாக்கடை நீரும் உள்வாங்கவில்லை, அதுவும் பரவி கிடக்கிறது. 2 கலந்து கிடக்கிறது. எனவே நல்ல குடிநீர் வரவில்லை. எனவே லால்குடி தொகுதிக்கு கொள்ளிடத்திலே இருந்து புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று கொண்டு வந்து இந்த தொகுதி முழுக்க மக்களுக்கு குடிநீர் கொடுப்பது என்னுடைய தலையாய கடமை. இது வந்து முதல் பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அடுத்து என்ன பிரச்சனைன்னா, இந்த கழிவு நீர் நிறைய ஏரிகள் இருக்கிறது, பெரிய பெரிய ஏரிகள் இருக்கிறது. கழிவுநீர் முழுக்க அந்த ஏரிகளை கொண்டு போய் ரீசைக்கிளிங் பண்ணி அந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம். இதை செய்வதற்கு நான் உறுதி கொடுத்திருக்கிறேன், அதை செய்வேன் என்று நம்புகிறேன். அதே போல் புள்ளம்பாடி பகுதியிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த சோளம் என்று சொல்லுவார்கள், இந்த மக்காச்சோளம் என்று சொல்லுவார்கள். பெரிய சோளம்னா மெகா சோளம், மக்காச்சோளம் அப்படி பேர் வரும். மைஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது நிறைய உற்பத்தி செய்யப்படுது. ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட இவைகளுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை. எனவே இந்த மக்காச்சோளத்திற்கு மத்திய அரசு ஆதார விலையை நிர்ணயம் செய்து அரசாங்கமே கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும். இது மகாராஷ்டிராவில் இருக்குது, மைசூரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ஏன் தமிழகத்தை செய்யக்கூடாது அப்படின்னா, நிறைய படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன யூனிட்டு, கார்ன்ஃப்ளாக்ஸ் யூனிட்டு பண்ணி கொடுத்தாலே போதுமானது. இதை அரைத்தாலே கால்நடைக்கு தீவனம் கிடைத்துவிடும். உங்கள் மூலமாக ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே லால்குடி, அரியலூர் இந்த பகுதியிலே இல்லை, பழனி போன்ற பகுதிகளும் கூட அமெரிக்கன் படைப்புழுவால் தாக்கப்பட்டது இந்த சோளங்கள். ஒரே வாரம் தான் லைஃப். அதுக்குள்ளே அந்த எவ்வளோ பெரிய சோளக்காடு, 1000 காடு அதான் சாப்பிட்டு முடிச்சிடும். அப்படி முடித்த பின்னாடி ஒரு பைசா கூட விவசாயத்துக்கு வருமானம் வரல, அவ்வளோ வீணாக போச்சு. ஆனால் அவர்களுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பம் தெரியாமல் போனது. என்ன செய்தார்கள் தெரியுமா என்று சொன்னால், ஆந்திராவில் இருந்து கம்பெனிகள் இங்கே வந்தன. இந்த படைப்புழு சாப்பிட்ட அந்த பச்சை இலைகள் உள்ள அந்த மரங்கள், செடிகளை ஏக்கர் 6000 ரூபாய்க்கு வாங்கி இங்கேயே வந்து க்ரஷ் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி அதை பேக் பண்ணி பண்டில் பண்ணி அனைத்து பண்டில்களும் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத்து, ஆந்திரா, ஒரிசா மாநிலங்களிலே வியாபாரம் செய்தார்கள். ஆக நட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு படைப்புழுவார். ஆனால் இந்த நட்டத்தை பயன்படுத்தி கொண்டு ஆந்திராவில் இருந்த கார்ப்பரேட் கம்பெனி இங்கே வந்து வெறும் 6000 ரூபாய்க்கு வாங்கி லாபம் பார்த்தார்கள். ஏன் இந்த மக்களுக்கு அந்த தொழில்நுட்பம் கற்றுக் கொடுக்கக்கூடாதா? ஏன் தமிழக அரசு அதை செய்யக்கூடாதா என்று செய்யலாமே, செய்யவில்லை. நிச்சயமாக மக்காச்சோளத்திற்கு ஆதார விலை அரசால், மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு
அனைத்தையும் கொள்முதல் செய்வதற்கு உரிய நடவடிக்கையை நான் எடுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துருக்க வாக்குறுதிகள் நாங்கள் எடுத்துக்கலாமா? அந்த தொகுதி மக்களுக்கு நீ இது கொடுத்துருக்க வாக்குறுதி அல்ல. நான் இந்த தொகுதி மக்களுடைய அன்பால் பண்பால் நான் வெற்றி பெற்று போனாலும் இதை செய்வேன், இல்லை வென்றாலும் இது மக்களுடைய துணை கொண்டு போராடுவேன் இது செய்வதற்கு. அதுபோல் டெல்டா நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்கே பார்த்தாலும் ரோட்டிலேயே கொட்டி கிடக்கும். இது ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கீழே தரையில் கொட்டுவது, தரையினுடைய ஈரப்பதத்தை மேல் வாங்கி நெல்லெல்லாம் முளைக்கிறது. மேலே மழை பெய்து விட்டால் இன்னும் மோசமாக போகுது. ஏன் ஒரு தார்ப்பாயை கீழே போட்டு அதில் நெல்லை கொட்டி கம்ப்ளீட்டாக மூடி வச்சுன்னா எப்படி முளைக்கும்? அதுபோல் நெல்லை நீங்கள் எடுக்கின்ற பொழுது தூத்துகிறீர்கள், ஆனால் ஏர் ஹாட் ஃப்ளோரை உள்ளே கூட்டு அந்த 18% மாய்ச்சரைஸை மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஓகே, இது மத்திய அரசு கொள்முதல் ஏனாதாரம் என்று தமிழக அரசு பண்ணி கொண்டிருக்கிறது. நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் விவசாயிக்கு தானே. இதை களைய பாடுபடுவேன். ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்கிறது என்னால் பார்க்க முடியுது. நிறைய பண்ணியிருக்கேன். அடிப்படை விஷயங்கள் இப்போ வந்துட்டு ஒரு சாலை வசதியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தெருவிளக்குகளாக இருக்கட்டும், அது போன்ற விஷயங்களுமே இங்கே பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆமாம், விளக்கு எரியும், நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த விளக்கினுடைய வெளிச்சம் உமிழப்பட்டு தரையிலே படாது. அது வேலுமணியுடைய விளக்குகள். அதை பின்பற்றியது திமுக ஆட்சி. அதுவும் அவர்கள் பின்பற்றி அதே விளக்குகளை வைத்து கொண்டிருக்கிறார். சாலை வசதிகளும் வந்துட்டு உங்களால் பண்ணி நான் ஏற்கனவே சொன்னேன், வாட்டர் 2 பக்கம் நிற்கிதுங்கிற எவ்வளவு பெரிய ரோடு போட்டாலும் சிங்க் ஆகும். அப்போ இதை சரி பண்ணாமல், அதாவது டுவாடு அப்படின்னு சொல்லுவோம், குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம், ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரைனேஜ் வாட்டர், இது ரெண்டையும் சைமல்டேனியஸாக செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணுதா, ட்ரிங்கிங் வாட்டருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறதே தவிர இந்த ட்ரெயின் வாட்டரை, யூசேஜ் வாட்டரை இன்ன வழி எதையுமே செய்யலை, தொடலை. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேடிக்கை இருக்குது, நிறைய இருக்குது, பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் போடுறாங்க, அந்த சாயல் டெஸ்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ணணும், ப்ரைவேட்டில் வாங்கக்கூடாது. அந்த சாயல் என்ன, அந்த சாயல் எவ்வளோ கனரக வாகனங்கள் இருக்குமா என்பதை பார்க்க வேண்டும். அதையும் அவர்கள் செய்வதில்லை. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டோலன்ஸ்க்கு போயிட்டு வந்தீங்கிறது பார்க்க முடியுது. நேற்று வந்து அந்த செய்தி வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. மணச்சநல்லூர் தொகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண் வந்து பாதிக்கப்பட்டு செய்து கொண்டாங்க. அந்த பாப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீடு மண்டச்சநல்லூர் தொகுதி. அவள் பிறந்து வளர்ந்து திருமணம் முடித்த பகுதி லால்குடி தொகுதி. அவள் பேர் சிந்துஜா, வயது 24. என்ன கேட்டால், வீட்டுக்கு வீடு கூப்பனுக்காக நீங்கள் கூப்பன் கொடுக்குறீர்கள், 8000 ரூபா கூப்பனும். எந்த கடையில் போனாலும் ஜாமான் வாங்கிக்க, உனக்கு என்ன ஃப்ரிட்ஜ் வேணுமோ வாங்கிக்க, கிரைண்டர் வேணுமோ வாங்கிக்க, எதை வேண்டாலும் வாங்கிக்கன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி கொடுக்கின்ற லஞ்சத்திற்கு அந்த வீட்டிலே உள்ள குடும்ப அட்டைதாருடைய அட்டை எண் எப்படி ஒரு வேட்பாளருக்கு போகிறது? அரசாங்கம் இந்த அளவுக்கு லட்சணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவள் கேட்டதை தவறு எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் நீங்கள் ரேஷன் கார்டு கொடுக்கீங்க, எனக்கு கொடுங்க. ஆனால் இன்னும் இந்த நேரத்தில் வருத்தத்தோடு சொல்கிறேன், அவள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர், இறந்த அந்த பெண், அவர் அட்டை வைத்திருக்கிறார். இது போன்ற என்ன நடந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா தெரிஞ்சுக்கலாமா? வீடு வீடுக்கு அவர்கள் கூப்பன் கொடுக்கிறார்கள். அந்த கூப்பன் கொடுக்கின்ற பொழுது அந்த வீட்டுக்கு கூப்பன் இல்லை, அது என்னென்ன பக்கத்து வீட்டில் கொடுக்குறீங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோன்ட்டு. ஏன் எனக்கெல்லாம் கொடுக்கலையா அப்படி அந்த பெண் கேட்குறாள். கேட்டதற்குத்தான் விடியை பிடித்து இழுத்து அடித்து, நீ வேறு கட்சிக்காரி, உனக்கு எதற்கு நாங்கள் கூப்பன் கொடுக்குறோம், அடித்த அவமானத்தில் தான் அவர் செய்து கொண்டார். இப்போ லால்குடி தொகுதியில் தான் அவங்களோட அம்மா வீடு இருக்குது. அப்போ பிறந்ததே எங்கள் வீடு தான், என்னுடைய லால்குடி தொகுதி தானப்பா. இது போன்ற சம்பவம் பெரிய செய்தியாக வந்து பெருசாக கண்டிக்கிறேன். இனி இந்த நிகழ்ச்சி லால்குடி தொகுதியிலும் தொடர்ந்தால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். அந்த கூப்பன் வந்து எதற்காக கொடுத்தாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தமிழக பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கூப்பனு, அது என்ன ஒரு மாடல் கூப்பனா? அது உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்துகிறேன்.
ஆர்கே நகரில் 20 ரூபா நோட்டை கிழிச்சு ஒரு பாதி அவருக்கும் ஒரு பாதி கொடுத்தவங்க வேட்பாளராக இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்றைக்கி எடப்பாடி கூட இருக்காங்க. 20 ரூபா நோட்டை 2ஆக கிழிச்சு ஒரு பாதி உங்களுக்கு, அதாவது இந்த ஹவாலா பணம் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். பாதி நோட்டு இங்கே இருக்கும், பாதி நோட்டு அங்கே கொண்டு கொடுத்தா ரெண்டையும் ஒட்டி பார்த்து, ஓ ரைட் ஓகே நீ அனுப்பிச்ச பணம் தப்பா அப்படி கமிஷன் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. எந்த கடையில் போய் இந்த டோக்கனை கொடுத்தாலும் அந்த கடைக்காரர் 8000 ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்களை அந்த டோக்கன் கொடுத்தவருக்கு கொடுத்தவர். தேர்தலுக்கு முன்னரே இது. ஆமாம், இப்போ தானே கொடுக்குறாங்க. இப்பவே? ஆமாம், இப்போ தானே. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? என்ன அவர் இது கொண்டால் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டால் சொல்லுவார்கள், தேர்தல் நடத்தை முறை அமலில் உள்ளது, தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே பறி போனது ஒரு உயிர். இங்கே பறி போனது என்னுடைய தொகுதியினுடைய உயிர், என் பிள்ளையுடைய உயிர். ஸோ இது அடுத்த கட்டமாக எப்படி நகருதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய அளவில் செய்திகளாகவும் நம்மளால் பார்க்க முடியல. சமூக வலைதளங்கள் மூலமாக தான் நாங்களே செய்தியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு சிறிய ஒரு தகவலாக மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே பகிரப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியல. இல்லை, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. செய்திகள் வந்து சுதந்திரமாக வெளியே வருவதில்லை. அங்கங்கே இருட்டடிப்பு நடைபெறுகிறது. அந்த இருட்டடிப்பு கசிந்து வந்திருக்கிறது. அதுதான் உண்மை. இதே நிலையத்தான் எல்லோரும் பின்பற்றுவார்கள். நிறைவாக வந்து நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருச்சி மாவட்டத்தில் தான் திருச்சி கிழக்கில் தான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்துட்டு களம் இறங்கியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப வந்தார். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வருவாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொகுதியிலும் இருந்தது. லால்குடி திருச்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதி தான். மறுபடியும் வருவாரா, அந்த தொகுதியை யார் வந்துட்டு இன்னும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்களும் போகிறீங்களா திருச்சி கிழக்கு பகுதிக்கு? காலையிலேருந்து 12 மணி வரையும் கிழக்கு தொகுதி பார்ப்பேன். பார்க்குறீங்க. மதியம் 2 மணிக்கு இங்கே வருவேன். வெயில் தாழ புறப்பட்டேன்னா லால்குடி பார்ப்பேன். வர வேண்டும், விஜயை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும்? உறுதி செய்யப்பட்ட வெற்றியை போய் என்று இப்போ கேள்வி கேட்கிறீர்கள். என்றைக்கு அவர் நாமினேஷன் போட்டாரோ அன்றைக்கே ஜெயிச்சிட்டாரு. ஸோ தொடர்ந்து அவங்க பயணத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்த கட்டமாக ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் நம்புகிறேன். நன்றி. சொல்கிறப்பா உங்களுக்கு நன்றி. நன்றிப்பா.